கிரீட்டிங்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வார்த்தை இந்த டிவோஷனில் வந்து இலைப்பாறுதல். எல்லாருக்கும் மிகவும் அவசியமான ஒரு தேவைப்படக்கூடிய ஒரு வார்த்தை. ஸோ அந்த வார்த்தையை குறித்து நான் எபிரேயர் 4வது அதிகாரத்திலிருந்து தியானிக்க சித்தமாக இருக்கேன். இப்போ எபிரேயர் 4வது அதிகாரத்தில் வந்து அந்த இலைப்பாறுதல் நமக்கு உண்டாயிருக்கிறது அப்படின்னு சொல்லி வசனம் 1 சொல்லுது. அப்புறம் வந்து வசனம் 3வது இதில் பார்த்தீங்கன்னா, விசுவாசித்தவர்களாகிய நாமும் அந்த இலைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து 10வது வசனத்தில் வந்து அந்த இலைப்பாறுதலில் பிரவேசித்தவன் அப்படின்னு சொல்றாரு. 11வது வசனத்தில் வந்து அந்த இலைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையா இருக்க கடவோம். இது எந்த மாதிரியான இலைப்பாறுதல் அப்படின்னு நம்ம இப்ப பார்க்கலாம். எந்த இலைப்பாறுதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4வது வசனம், மேலும் தேவன் தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். 7ஆம் நாளை குறித்து ஒரு இடத்தில் சொல்லியிருக்கிறார். ஸோ இதுதான் அந்த இலைப்பாறுதல், கிரியைகளை முடித்து இருக்கக்கூடிய இலைப்பாறுதல். ஸோ ஜென்ரலி நம்ம இலைப்பாறுதல் அப்படின்னு நினைச்சோன்னா வந்து நம்ம வேலையெல்லாம் செஞ்சு டயர்டாகி தூங்குறது தான் இலைப்பாறுதல் அப்படின்னு பார்ப்போம். பட் இங்கே வந்து டயர்ட்னஸ்னால வரக்கூடிய இலைப்பாறுதலை குறித்து அவர் பேசலை. கிரியைகள் எல்லாம் முடிந்திருக்கிறது என்று சொல்லக்கூடிய இலைப்பாறுதலை குறித்து அவர் பேசுகிறார். யார் கிரியைகள் எல்லாம் முடித்திருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவன் தன்னுடைய கிரியைகளை முடித்திருக்கிறார். ஸோ உங்கள் வாழ்க்கையில் வந்து எந்த விஷயங்கள் இன்னும் முடிக்க முடியாத விஷயங்களா இருக்கு, எந்த இடத்துல வந்து நீங்க இன்னும் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க, அந்த இடங்கள்லாம் வந்து நம்ம இலைப்பாறுதலில் பிரவேசிக்க ஒரு வாய்ப்பு இருக்கு. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவன் அந்த இடத்துல அந்த கிரியைகளை உங்களுக்காக முடித்திருக்கிறார் என்று விசுவாசத்தில் இருப்பது என்பது அவருடைய இலைப்பாறுதலில் பிரவேசிக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கு. அந்த வாய்ப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த பிரவேசித்தவன் எப்படி இருப்பான், நீங்க இன்னைக்கு பிரவேசிச்சிருக்கீங்களா இல்லையா, அதை எப்படி அடையாளம் கண்டுகொள்றது அப்படின்றதுக்காக 4:10 படிக்கிறேன். ஏனெனில் அவருடைய இலைப்பாறுதலில் பிரவேசித்தவன் இப்படிதான் இருப்பான். தேவன் தம்முடைய கிரியைகளை முடிந்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். ரைட். ஸோ அவர் நமக்காக பண்ணுவார்னு சொல்லி ஓய்ந்திருக்கக்கூடியது. ஸோ இதுக்கு வந்து அவர் உதவியா நமக்கு அவருடைய வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். ஏன்னா வந்து நம்ம இருதயங்களில் உள்ள நினைவுகள், யோசனைகள் அநேக இடங்கள்ல வந்து நம்மளுடைய இலைப்பாறுதலை கொடுக்காம போயிடும். ஸோ அந்த இருதயங்களில் உள்ள நினைவுகளையும் யோசனையும் நம்மளால என்னன்னு கண்டுபிடிக்க முடியாது. அதற்காக அவர் கொடுத்த ஒரு என்ன சொல்றது, ஒரு ஹெல்ப் அப்படின்றது தேவனுடைய வார்த்தை. 4:12 என்ன சொல்றதுன்னு பாருங்க. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ள இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். ஸோ எந்த பட்டயத்துக்கு ஜீவன் இருக்கு, எந்த பட்டயத்துக்குமே ஜீவன் இல்லாத பட்டயமா தான் நம்ம பார்த்துருக்கோம். பட் ஆனால் தேவனுடைய வார்த்தைன்றது பட்டயம் மட்டும் இல்லாமல் ஒரு ஜீவனுள்ள பட்டயம். அது எதை பிரிக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக இருக்கிறது. எதுக்காக பிரிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இருதயத்தின் நினைவுகளையும் நம்மளுடைய இருதயத்தின் யோசனைகளையும் வகையறுத்து நமக்கு காண்பிக்கக்கூடிய வகையில் இருக்கிறது. இந்த மாதிரி நமக்கு காண்பிக்கும் பொழுது நமக்கு அந்த இலைப்பாறுதலில் பிரவேசிக்கக்கூடிய அந்த ஒரு சிலாக்கியம் கிடைக்குது. இதுதான் வந்து சங்கீதம் 139 தாவீது சொன்னான், என்னுடைய இருதயத்தின் நினைவுகளை ஆராய்ந்து அறியும் கர்த்தாவே, என்னை நித்திய ஜீவனுள்ள வழியில் நடத்தும் அப்படின்னு சொன்னான். ஸோ இது மட்டும் இல்லை, நம்மளுடைய பலவீனங்களை பரிதபிக்கக்கூடிய ஒரு பிரதான ஆசாரியரும் நமக்கு இருக்கிறார். ஸோ இந்த பிரதான ஆசாரியத்துல வந்து நம்ம சோதிக்கப்பட்டு கஷ்டமா இருக்கும் பொழுது போகும் பொழுது நமக்கு அவர் இரக்கத்தை கொடுக்கிறார் அப்படின்னு 4:16 சொல்லுது. ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யக்கூடிய கிருபையும் கிடைக்கிறார். ஸோ இவ்வளவு விஷயங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் நாம் ஏன் இலைப்பாறுதலில் பிரவேசிக்க கூடாது அப்படின்ற ஒரு டிவோஷன் தான் இந்த டிவோஷன். தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ. டேக் கேர்.